நாளென் செய்யும் வினிதாளென் செய்யும் இனி நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இந்த கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஜாதகங்களை ஒவ்வொன்றா எடுத்து தினமும் ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி எபிசோட் போட்டுட்ருக்கோம். இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம மேற்படி ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ரொம்பவும் இன்வால்மெண்ட்டோட, அதாவது ரொம்ப அக்கறையோடு நிறைய ஜாதகங்களை அனுப்புகிறீங்க. மேற்கொண்டு இன்னும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் நாங்கள் எபிசோடு நிறைய போடுவோன்றத அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கங்க. நம்ம கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம். இவர் 28/11/1970 பிறந்திருக்கார். 4:57 AM. இவர் ஒரு ஆண் ஜாதகர். வயசு பார்த்திங்கன்னா அதில் ஒரு 30, ஒரு 24, 54 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ஜோதிடம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்குறார். இந்த 54 வயசில் அவர் படிக்கணும்னு ஆசை இருக்குது, படிக்கட்டும். இப்போது நம்ம இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது மேஷத்தில் சனி பகவான், சிம்மத்தில் கேது, துலாத்தில் குரு செவ்வாய் சுக்கிரன், சூரியன் சந்திரன் புதன், விருச்சிகத்தில் ராகு பகவான், கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். லக்னம், பிறப்பு லக்னம் என்பது துலா லக்னமாக வருகிறது. அவர் பிறக்கும்போது இருக்கக்கூடிய லக்னம் துலா லக்னம். இன்று வயதின் லக்னம், இன்றைக்கி அவருக்கு என்ன லக்னம் போயிட்டுருக்கு அப்படின்னா ஏஎல்பி லக்னம் மேஷம் போயிட்டுருக்கு. இந்த ஏஎல்பி லக்னம் மேஷம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு 3/2/2023 சென்ற ஆண்டு தான் ஆரம்பிச்சது. 2033 வரைக்கும் 10 ஆண்டு காலம் இந்த ஏஎல்பி லக்னம் இயங்கும். இந்த 10 ஆண்டு காலம் ஏஎல்பி இந்த லக்னத்தை இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார்? 7ஆம் இடத்துல இருக்கார். நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். இப்போ என்ன நட்சத்திர புள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி நட்சத்திர புள்ளி அஸ்வினி 1 போயிட்டுருக்கு. இந்த அஸ்வினி 1 அப்படின்னும் பொழுது அதனுடைய இது 4 பாதம் செல்லுங்க. அஸ்வினி 1, 2, 3, 4 இந்த 4 பாதம். இந்த அஸ்வினிக்கு கேது எங்கே இருக்கார்? கேது பகவான் சிம்மத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கார். இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். ஜாதகர் நல்லா இருக்கார், சந்தோஷமாக இருக்கார், படிக்கணுன்னு ஆசை இருக்குது அவருக்கு. இப்போது 2ஆம் இடம் என்பது கல்வி ஸ்தானம். இந்த 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரகங்களுடைய நிலைகள் செல்லும். அப்போ சூரியன் அந்த ஏஎல்பிக்கு, அதாவது படிப்புக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இருக்கலாமன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் அவரும் பார்த்திங்கனாக்கா அங்கே தான் இருக்கார். ஸோ இந்த சூட்சமான ஒரு நிலை உயர்கல்வி படித்தவங்களுக்கு தெரியும். இப்போ அவர் படிக்கிறதுக்கான, அதாவது 2ஆம் இடம்தான் கல்விக்கு இடம். அந்த 2ஆம் இடத்தை செல்லக்கூடிய சூட்சமத்தை தரக்கூடிய அந்த நட்சத்திர புள்ளிகளுடைய அதிபதிகள் நல்ல நிலையில் இருக்காங்க. இவர் நல்லா படிப்பார், இன்ட்ரெஸ்டாக படிக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ D9 எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி 1 கேது இங்கே தான் போயிட்டுருக்கு. அதாவது D9 ஒன்றுனா நிகழ்காலம், அதாவது அஸ்வினி 1 இது 2, 3, 4 அப்படி போயிட்டுருக்கும். ஸோ இப்போ நிகழ்காலத்தில் D9 இங்கே தான் போயிட்டுருக்கு. இப்போ தாராளமாக அவர் விருப்பத்தை இது 4 வருஷம் இயங்கும் இந்த அஸ்வினி இது. அப்போது படிப்படியாக இவருக்கு கல்விக்கு சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது. இப்போ தாராளமாக படிக்கலாம். இவர் படிக்கக்கூடிய ஒரு நிலை. இவர் விருப்பம் இருந்தால் எங்களையும் கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை இந்த கடவுள் டிவி கூட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் உங்களுக்கு அதுக்கு உண்டான ஆவணம் இந்த அட்சய இலக்கண பദ്ധதி முறையில் படிக்கிறதுக்கான வழிகாட்டுதல் நாங்கள் செய்வோம். இதுபோல் உங்கள்
எபிசோடு இல்லை உங்கள் பசங்க உங்கள் சொந்தக்காரங்க எபிசோடெலாம் ஜாதகங்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் மட்டும் போடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து பேரும் போடுங்க. அதே நேரத்தில் கேள்வியை கண்டிப்பாக கேளுங்க. 19 தொழில் எப்படி இருக்கும், எங்கள் எதிர்காலம் எப்படின்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமாக ரொம்ப டைம் எடுக்கும். கேள்வி ஒரு கேள்வி 2 கேள்வி கூட இருக்கலாம். கேள்வி கேளுங்க. ஆனால் கேள்வி கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்கிறோம். நன்றி. உங்கள் ஆதரவுக்கு தொடர்ந்து ஆதரவு செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.